உங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள், பார்வைகளை தாழ்த்துங்கள், அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நீங்கள் வெளியே வராதீர்கள், ஹிஜாப் அணிந்து வாருங்கள், நீங்கள் கால்களை தட்டி நடக்காதீர்கள். முஸ்லிம் வாலிபர்களிடத்திலும் முஸ்லிம் வாலிப பெண்களிடத்திலும் ஹராமான தொடர்புகள், ஆண்களுக்கு பெண்களோடு, பெண்களுக்கு ஆண்கள் என்று இத்தகைய ஒரு கெட்ட ஒரு சமூக சீர்கேடு ஒரு முஸ்லிம் சமூகத்திலே எப்படி ஊடுருவ முடியும்? எந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய கற்பத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள், அவர்களுடைய ஒழுக்கத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, எந்த சமுதாய ஆண்களை பார்த்து பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, எந்த சமுதாய பெண்களை பார்த்து உங்களது பார்வைகளை தாழ்த்துங்கள், நீங்கள் கால்களை தட்டி நடக்காதீர்கள், உங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள், அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நீங்கள் வெளியே வராதீர்கள், ஹிஜாப் அணிந்து வாருங்கள், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் உலா என்று அல்லாஹ் ஒழுக்கம் கற்பிக்கின்றானோ, அந்த சமுதாய பெண் தன்னுடைய கணவன் அல்லாத ஒரு ஆணோடு அவள் பழகுகிறாள், அவனோடு இரவு தங்குகிறாள், அவனோடு பயணம் செய்கிறாள் என்றால் எந்த அளவு சமுதாய சீர்கேடுகள் இந்த சமுதாயத்திலே ஊடுருவி விட்டன என்பதை யோசித்து பாருங்கள்.